இப்போ கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு போய்கொண்டிருக்கோம். கங்கைகொண்ட சோழபுரத்தின் கிராமத்தை இப்படி வரிச்சோடி இருக்குது. இது ஒரு சிட் கிராமத்துக்கு போனோடனே கங்கைகொண்ட சோழபுரத்தில் இல்லை சோழீஸ்வரர் கோயிலுக்கு போவோம். கங்கைகொண்ட சோழபுரத்தின் முகப்பு தோட்டத்தை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த முகப்பு தோட்டத்தில் உள்ள கோபுரம் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. இது எவ்வாறு அழிக்கப்பட்டது என்றும் இந்த இடதுகை பக்கம் இருக்கிற பீரங்கி தளம் எவ்வாறு உருவானதுன்றதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். மிக குறுகிய தகவல்கள், இந்த கோயிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க இந்த வீடியோவுக்கு போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. கங்கைகொண்ட சோழபுரம் என்ற இந்த பெரிய கோயில் ஊருண்ட நடுவில் கிழக்கு நோக்கி 6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்குது. இந்த கோயிலுக்கு 2 வழியா போகலாம். ஒரு வழி இந்த கிழக்கு வாயில், இந்த இடிந்து இருக்கிற கோபுரத்தின் வழியாக போறது கிழக்கு வாயில். மற்றது வடக்கு வாயில். வடக்கு வாயில் எங்க இருக்குன்னா திருச்சிக்கும் சிதம்பர சாலைக்கும் இடையில இருக்கிற வாயில் தான் அந்த வடக்கு வாயில். இந்த 2 வழிகளையும் உள்ளுக்கு போகலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த சில இடிந்து போன கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்குது. அந்த இடிந்து போனதுன்றதை விட அழிக்கப்பட்ட கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அந்த அழிக்கப்பட்ட கோபுரத்திற்கு முன்னால இருக்கிற 2 உருவச் சிலைகள் தான் இது. இந்த கிழக்கு வாயிலாக போன உடனே நாங்க பாக்குறது மிகப்பெரிய நந்தி. இந்த மிகப்பெரிய நந்தி வெளிமேடையில 15 அடி நீளமும் 8 அடி அகலமும் 11 அடி உயரமும் உடைய இருந்த கருங்கல்ல செய்யப்பட்டதுதான் இந்த மிகப்பெரிய நந்தி. இப்ப கோயிலுக்கு ஏறி வந்துட்டோம். கோயிலுக்கு ஏறி வந்த உடனே கோயில் காவலர்கள் 2 பேர் இருக்கின. அந்த சிலை வழியில் அந்த 2 காவலர்களுக்கும் எதிராக சின்ன நந்தி இருக்கிறார். இந்த சின்ன நந்திக்கு அங்கால பெரிய நந்தி இருக்கிறார். பெரிய நந்திக்கு முதல் கொடிக்கம்பம் இருந்தது. இந்த கொடிக்கம்பத்தை தாண்டி பெரிய நந்தியை தாண்டி சின்ன தந்தியை தாண்டி ஏறினால்தான் இந்த இடத்தை அடையலாம். கோயில்கிட்ட வெளிப்பிரகாரத்துல பரந்த புல்வெளி இருக்கு. புல்வெளியின் நீளம் 584 அடியும் அகலம் 372 அடியுமாகும். நீங்க பார்க்க தெரியும் இப்ப இருக்கிற வெளிப்பிரகாரம் எவ்வளவு வடிவம் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கின்ற. இந்த கோபுரமும் அதை சுற்றிய இடங்களும் இடிந்து சிதைந்து சரிவுட்டு காணப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த கோபுரத்திலிருந்து கணக்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டே கீழணையை வெள்ளைக்கார என்ஜினியர்ஸ் கட்டினதா சொல்லிடப்படுது. கொள்ளுட ஆட்டை குறுக்கிட்டு கீழணையை கட்டினவர்கள். இது 1896ஆம் ஆண்டுல தான் இதை கட்டினவர்கள். அது கருங்கற்களோ கற்கள் தேவைப்பட்டது. அந்த கற்களை வேறு இடங்களிலிருந்து கொண்டு வருவது கடினமாக இருந்ததால இந்த கோபுரங்கள் உடைத்து அந்த கோபுரங்களோ மதில் சுவர்களோ அதை சுற்றிய இடங்கள்ல இருந்த கருங்கற்களை எடுத்துக்கொண்டு அந்த கீழணையை கட்டினார்கள். அதால் தான் இந்த கோயில் கோபுரம் அழிக்கப்பட்டு இருப்பதை நீங்க பாக்குறீங்க. இந்த கோயில்ட ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்க தெரியும். இந்த கோயில் நந்தி வடிவ ஷேப்ல தான் கட்டப்பட்டு இருக்குது. நந்தி வடிவம் எப்படி இருக்கும் என்றால் கீழே சதுரமாயும் இடைப்பகுதி 8 பக்கங்களை உடையதாகவும் மேற்பகுதி ரவுண்டாயும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோயிலின் கீழ்ப்பகுதி சதுரமாகவும் இடைப்பகுதி 8 பக்கங்களை உடையதாகவும் மேல் பகுதி ரவுண்டாயும் இருக்குது. அதை நந்தியின் உருவத்தை பிரதிபலிக்கும் முகமாக தான் இதை கட்டி இருக்கிறேன். இப்ப நீங்க பார்க்கிற இடமெல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில இருக்கிற மதில் சுவர்கள். இடையில பார்த்த இடங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட இந்த மதில் சுவர்கள். மற்றது வலது பக்கமும் இடது பக்கத்தில் இருக்கிற சிறிய கோயில்களும் அழிக்கப்பட்டு இப்ப அந்த கோயில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கு. கீழணை கட்டுவதற்காக இந்த கோயிலிலிருந்து கொண்டோன கற்களின் எண்ணிக்கை பெருமளவாகும். இந்த கோயில்ல கணக்க வரலாறுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுக்களை கல்லணையில் கொண்டே வைத்து கல்லணை கட்டியதால் இந்த கோயில் இந்த வரலாறுகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயும் இருக்குது. அந்த கல்வெட்டுக்களை திருப்பி எடுப்பது என்பது பெரிய ஒரு கடினமான விடயமாக இருக்கு. கோயிலை சுற்றி சூம் பண்ணி எடுத்தனால் உள்ள அந்த மேலே இருக்கிற விமானங்களுக்கு இடையில எவ்வளவு கலைநயத்தோடு அந்த 1000 இடங்களுக்கு முதல் கட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதைகளை சொல்லும். ஒவ்வொரு சிற்பத்திலேயும் ஒவ்வொரு கதைகளை நாங்கள் அறியலாம். எவ்வாறு அந்த நேரத்தில் இவ்வாறு சிற்பங்கள் இவ்வாறு நுண்ணிய முறையில் செய்தார்கள் என்பது தமிழனின் அறிவியலையும் கட்டிடக்கடை ஆற்றலையும் குறிக்கிறது. இந்த கோயில்கிட்ட எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போனால் இந்த கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை போன்றுதான் காட்சி தரும். ஆனால் இந்த கோயிலுக்கும் தஞ்சாவூர் கோயிலுக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்கு. தஞ்சை பெருங்கோயில்கிட்ட விமானம் அதாவது அடித்தளத்திலிருந்து உச்சி வரை சதுர வடிவமாகத்தான் இருக்கும். ஆனால்
இந்த கங்கைகொண்ட சோழபுரத்தின் விமானத்தின் அடித்தளம் சதுரமாக இருக்கு. இடையில இருந்து உச்சி வரை 8 பக்கங்களாயும் இருக்கும். உச்சி வட்ட வடிவமாகவும் இருக்கும். இந்த வடிவத்தை சொல்றது சிவலிங்கத்தின் வடிவமும் இவ்வாறு தான் இருக்கு. தஞ்சை விமானத்தை போன்று அல்லாது இந்த கோயில்ட விமானம் சற்று உட்புறமாக வளைந்திருக்கும். இதை சொல்றது வந்து பெண்மையின் நளினத்துடன் இந்த கோயில் காட்சி அளிக்குது என்று சொல்றது. இந்த இப்படியான ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங்க இந்த கோயில்ல வச்சுதான் கட்டியிருக்கேன். இப்ப நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்களோண்டா இவ்வாறான தலைநகத்துடன் இதை பார்த்தீங்களோண்டா உங்களுக்கு விளங்கும் எப்படி கோயில் கட்டியிருக்கிறேன். இருபக்கமும் இருக்கிற கோயில்கள், இருபக்கம் இருக்கிற சிற்கோயில்கள் அழிந்த நிலையில் தான் இப்ப காணப்படுகிறது. நீங்கள் போகைக்க தெரியும் அது எவ்வாறு சிதைவிட்டு காணப்படுகிறது என்று. நான் போகைக்க ஏன் அந்த கோயிலை திருப்பி மெருகூட்டாமல் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டேன். அதை மெருகூட்டினால் அது இந்த பழமைத்துவம் அழிந்துவிடும் என்பதால இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எந்த பக்கத்துல இருந்து கோபுரத்தை எடுத்தாலும் அந்த கோபுரத்துல ஒவ்வொரு கலைநகங்கள் இருக்கிறத பார்க்கத்தக்கதா இருக்கும். தஞ்சாவூர் கோயில்ல இருக்கிற கட்டட கலையின் சிறப்பு, அங்குள்ள சிற்பங்கட்ட அழகு எங்கிட்ட கருத்தை கவராமல் போய்விட்டது. ஆனால் கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்கிற சிற்பங்களும் அதுகின்ற கருத்துக்களும் தனி சிறப்புடன் கட்டிடத்திலிருந்து வேறுபட்டு தனித்தன்மையுடன் காட்சி அளிக்கிறது. இந்த தான் நான் வீடியோக்களை காட்டி கொண்டிருக்கேன் எப்படி சிற்பங்கள் தனி அழகா இருக்குது என்று சொல்லி. கங்கைகொண்ட சோழபுரமும் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா நாங்க பார்க்கத்தக்கதா இருக்கும். ஆனா நுணுக்கமா பார்க்க இந்த 2 கோயிலும் ஸ்ட்ரக்சர் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. முன் மண்டப வாயில் மற்றும் இடைநிலை வாயிலில் நிற்கும் வாயில் காவலர்களின் சிற்பம் தஞ்சை கோயில் இருப்பது போன்றது. ஆனால் கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்கும் இந்த சிற்பம் மிகப்பெரிய வடிவம் கொண்டவையாகும். நான் இப்போ இடிந்து போன மதில் சுவர்களுக்கு மேலால் போய் கொண்டிருக்கேன். அந்த மதில் சுவரில் ஏறின உடனே காவலர்கள் வந்து சொன்னார்கள் இதில் ஏறி நடக்கக்கூடாது, ஆபத்தானது, ரங்கி நடவுங்கோ இந்த புல்லுக்கு மேலாலண்டு. அதுக்கு பிறகு ரங்கி எப்படி இந்த இடிந்து போன சுவர்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். நான் பின்னுக்கு வந்து இந்த கோயில் இந்த பின்னுக்குள்ள சிற்பங்களை சூம் பண்ணி எடுத்து நான் எப்படி இருக்குன்ற இந்த கலைநயத்தை பார்க்க அந்த காலத்தில் இவ்வாறு இந்த உயர்ந்த கோபுரத்தை எப்படி கட்டினார்கள் என்பது ஒரு அதிசயமான விடயமாக இருக்குது. அதுக்கு அந்த காலத்தின் இன்ஜினியரிங், எக்ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் எவ்வாறு பயன்படுத்தி இதை கட்டினார்கள் என்பது பார்க்கத்தக்கதாக இருக்கும். ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு நுணுக்கங்களோட கட்டப்பட்டிருக்குது. இதை வடிவாக்குறதுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு காசு தேவை முடிஞ்சிருக்கும் என்று ஒருத்தருக்குமே தெரியா. இந்த கோயிலின் கோபுரம் ஃபுல்லாயே கண்கற்களால் செதுக்கப்பட்டது. கிபி 1755 தொடக்கம் 1801 ஆண்டு வரை பிரெஞ்சுக்காரர்களும் பின்னர் ஆங்கிலேயரும் ஆதிக்க போராட்டத்தின் போது இந்த கோயிலை படைத்தளமாக பயன்படுத்தினர். இந்த கோயிலின் வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற மதில் இக்காலத்திலே கட்டப்பட்டிருக்க வேண்டும் என நம்பப்படுகின்றது. தமிழகத்தை ஆண்ட மன்னர்களிலேயே தலை சிறந்த மன்னராக இருந்த முதலாவது ராஜராஜ சோழன் அவருடைய மகனான முதலாவது ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் தான் இது. தந்தை கட்டின பெரிய கோயிலை விட இந்த கோயிலை சிறிதாக கட்டியிருக்கிறார். ஏனென்றால் தந்தையை மதித்து தந்தை கட்டினதை மிஞ்சக்கூடாது என்பதற்காக அந்த கோயிலை சிறிதாக கட்டினார். முதலாவது ராஜராஜ சோழனின் புகழை மிஞ்சியும் அவருக்கு பெருமை ஊட்டும் விதமாகவும் முதலாவது ராஜேந்திர சோழன் பல நாடுகளையும் கைப்பற்றி கங்கை வரை போய் கங்கை வரை சென்று வெட்டி வாகை சூடிக்கொண்டு பின்னர் இங்கு வரைக்க இந்த இடத்துல கங்கைகொண்ட சோழபுரம் என்ற ஊரை உருவாக்கி அந்த ஊருல 3 வகையான விடயங்களை செய்தார். ஒன்று வந்து அரண்மனையை கட்டினார். அந்த அரண்மனை காலத்திலிருந்து அவர் கட்டின காலத்திலிருந்து 250 ஆண்டு காலங்கள் சோழரின் தலைநகரமாக இருந்தது. அதே நேரம் ஏரியை எழுப்பினார். மற்றது கோயிலை கட்டினார். இந்த திருக்கோயிலையும் அவர்தான் கட்டினது தன்னுடைய வெற்றி களிப்பை கொண்டாடும் முகமாகவும். கங்கைகொண்ட சோழபுரத்தில் எங்கே அரண்மனை இருக்குன்னு சொல்லி தேட போனால் ஒரு இடமும் காண கிடைக்காது. ஆனால் கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு அடுத்ததாக இருக்கிற புட்கோட்டை என்ற ஊரில் மாளிகை மேடு என்ற ஒரு இடத்துல செங்கற்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது. பெரிய செங்கற்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஆழ்வாராய்ச்சி செய்யக்கு அந்த இடத்துல அரண்மனை இருந்திருக்கலாம் என சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல இருந்து மக்கள் அந்த செங்கற்களை எடுத்துக்கொண்டே தங்கள்கிட்ட வீடுகளை கட்டினார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கங்கைகொண்ட சோழபுரம் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டாம் வட்டத்தில் இருக்குது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்தை இந்தியாவின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கணக்கத்தரம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்.
வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரயோசனப்படுமெண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் கோயிலின் வடக்கு பக்கத்தில் நிற்கிறோம். வடக்கு பக்கத்துலேயும் ஒரு சன்னதி இருக்குது. அந்த சன்னதியும் அழிவிட்டுத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த சன்னதி. இந்த கோயிலை பற்றி ரிசர்ச் செய்த, அதாவது ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றார்கள் என்றால், இந்த கோயில் கட்டப்படைக்கு இருந்ததை விட 50% கட்டடங்கள் அழிந்து விட்ட நிலையிலும் இருக்கிறதாக சொல்லுகின்றார்கள். ஏன் அழிந்ததென்றால், இந்த கோயில் சோழர்களின் ஆட்சி காலம் முடிந்தா போல பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் இந்த கோயிலின் சிற்பங்கள் மற்ற கட்டிடங்கள் அழிவுட்டதாக சொல்லப்படுகின்றது. மற்றது படையெடுப்பு, ஆங்கிலேயர் படையெடுப்பு, பிரெஞ்சு படையெடுப்பு நடந்த போதும் இந்த கோயில்களில் இருக்கின்ற கற்கள் அவர்களுடைய கோட்டைகளை கட்டுவதற்கும் மற்றது கீழணையை கட்டுவதற்கும் இந்த கற்கள் உபயோகித்தனால் இந்த கோயிலின் 50% இடங்கள் அழிவுற்றிருப்பதை பார்க்கத்தக்கதாயும் இருக்கு. இப்போதே நாங்கள் நிற்கிறது வடக்குல உள்ள அந்த சன்னதி. இந்த சன்னதியை பார்க்க தெரியும். இந்த சன்னதியில இருக்கிற இடங்கள் அநேகமாக அழிவுட்ட நிலையில் இருக்கு. ஆனால் பழைய சிற்பங்களை இப்ப இருக்கின்ற நிர்வாகங்கள் பராமரித்து கொண்டிருக்கின. முதலாவது ராஜேந்திர சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலும் கிபி 11ஆம் நூற்றாண்டு தொடக்கம், அதாவது கிபி 1012ஆம் ஆண்டு தொடக்கம் 3வது ராஜேந்திர சோழனின் காலம் வரை, அதாவது கிபி 1279ஆம் ஆண்டு வரை தலைநகராக விளங்கி இருக்குது. இந்த இடத்தை 14 சோழ அரசர்கள் சுமார் 267 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்ப நீங்க பார்க்கிற சிற்பங்கள் உடையுட்ட சிற்பங்கள். இதை ரிகவர் பண்ணி கொண்டு இந்த இடங்கள்ல வச்சு பாக்கிக்கு எதிரியும் கணக்க சிற்பங்கள் உடையுட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்த சிற்பங்களை ரிகவர் பண்ணி கொண்டு வச்சிருக்கார்கள். பழமையான சிற்பங்கள் எவ்வாறு உடைபட்டு வெவ்வேறு இடங்களுக்கு கடத்தப்பட்டோ கொண்டு போகப்பட்ட சிற்பங்களை கொண்டு இவ்விடத்தடியில இருந்து பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த சிற்பங்கள் வெளியில தான் இருக்கு. நீங்கள் அந்த சிற்பங்களை போய் பாக்கிக்கு எதிரியும் எவ்வளவு தத்துரூபமாக செய்திருக்கார்கள் என்று. இவ்வாறான சிற்பங்களை நீங்கள் இந்த கோயில்ல தான் பார்க்கலாம். பக்கத்திலேயே போய் இருந்து பார்க்கலாம். இதை அநேகமான இந்த சிற்பத்தை சொல்றது ராஜேந்திர சோழன் சிவபெருமானிடமிருந்து முடிச்சு எடுக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு வேறொரு கதை இருக்குது. இப்ப நீங்கள் பார்க்கறதுதான் வடக்கு வாயில். இந்த வடக்கு வாயிலாகவும் தரிசனத்துக்கு போகலாம். பல வகையான சிற்பங்கள் தத்துரூபமாக கட்டப்பட்டிருக்கு. இது தஞ்சை பெருங்கோயிலுக்கு போனீங்களோ என்றாலும் இதே மாதிரி சிற்பங்கள் இருக்கும். தஞ்சை பெருங்கோயில்ல சிற்ப வேலைகள் முடியாமலும் இருக்கு. அங்கு சிற்பங்கள் செய்து கொண்டிருக்க சிற்பாச்சாரியர்களை இங்க கூட்டி வந்து சிற்ப வேலைகள் செய்ய வச்சார் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கோயில் மிக பிரமாண்டமான தோட்டம் பெரிய கோயில் கணக்கு தான் இருக்குது. ஆனா சிற்பக்கலை அதை மிஞ்சிய கணக்கு இருக்குது. அப்படியே கோயிலை சுற்றி கடைசியாக நாங்கள் சிம்ம கிணறுக்கு வந்திருக்கோம். இதான் சிங்கத்தின் வாயிலுக்களால் போய் இந்த சிம்ம கிணறுக்கு போகலாம். இந்த சிம்ம கிணறை நீங்கள் கிட்டடியில் பார்க்கறதுக்கு இந்த சிங்கம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்க இந்த சிம்மம்ன்றது பெரிய ஒரு வடிவமாக இருக்குது. கோயிலை சுற்றி நாங்கள் ஒரு தரம் சுற்றி வந்தாச்சு. நான் தரிசனத்துக்கு நிற்கல. இந்த கோயிலில் பிடிபட்ட கிழக்கில் இருக்கிற கோபுரம் தான் இது. உங்களோட வாழ்நாளில் இந்த ஒரு கோயில்கள்டையும் இந்த வரலாறையும் ஒருக்கா போய் பார்த்து அதை கண்ணுடாய் பாருங்க. இந்த இடத்துல கன நூற்றாண்டு வரலாறுகள் பொதிக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி அறிய இந்த இடங்களில் நேரடியாக போய் பார்த்தீங்களோன்னு சொன்னால் அந்த வரலாறுகளை பற்றி உங்களுக்கு விளங்கும். தமிழர்களின் கட்டிடக்கலை வியப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. நன்றி.